MLAs, which is a continuous process, and the Election Commission of India from time to time fill up these vacancies, which is again a continuous process. And your second question was? राज्यसभा चुनाव 10 सीटों से जो स्थगित किया गया था राष्ट्रपति चुनाव को लेकर, क्या वो इस दौरान घोषित होगा? नहीं, हमारा ऑर्डर बहुत स्पष्ट है कि उनको स्थगित किया गया है। उनके बारे में राष्ट्रपति चुनाव के बाद ही राष्ट्रपति चुनाव के बाद குடியரசுத் தலைவர் தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி அந்த நாள்களை அறிவித்திருக்கிறார். 14ஆம் தேதி ஜூன் மாதம் அறிவிக்கை வெளியிடப்படும் என்பதில் தொடங்கி வாக்கு எண்ணிக்கை 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்பது வரை அவர் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்கு செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறீங்க. குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் என்னென்ன கணபதி? மிகவும் முக்கியமாக தேதி அனைவரும் எதிர்பார்த்திருந்தது. ஜூலை மாதம் 17ஆம் தேதி வாக்கெடுப்பு நடக்கும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஜைதி அறிவித்திருக்கிறார். அதாவது தேவைப்பட்டால் வாக்கெடுப்பு நடக்கும் என்று, அதாவது போட்டி இருந்தால், ஒருவேளை போட்டி இல்லாமலே கூட ஒரு வேட்பாளர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி சூழ்நிலை இல்லாமல் இப்போது இருக்கும் சூழ்நிலையிலே தேர்தல் நடக்கும் போலத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஆளும் கூட்டணியை சேர்ந்தவர்களும் எதிர்கூட்டணியை சேர்ந்தவர்களும் தனித்தனியாக தங்களுடைய வேட்பாளரை நிறுத்துவதற்காக ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 17ஆம் தேதி அன்று அந்த வாக்கெடுப்பு நடக்கும். தலைநகர் டெல்லியிலே நாடாளுமன்ற வளாகத்திலே மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள். சட்டசபை உறுப்பினர்கள் சட்டசபையிலே வாக்களிப்பார்கள். அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த சட்டசபை உறுப்பினர்கள் சென்னையிலும், கர்நாடகாவை சேர்ந்த சட்டசபை உறுப்பினர்கள் பெங்களூரிலும் வாக்களிப்பார்கள். அதே போல எந்த கட்சியும் இந்த தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கொறடா மூலமாக உத்தரவிட முடியாது. சுதந்திரமாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்கலாம். ஆகவே குடியரசுத் தலைவர் ஜூலை 24ஆம் தேதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் போது அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தயாராக இருப்பார். அதற்கு அடுத்த நாளான 25ஆம் தேதி என்று பதவி ஏற்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் வகையிலே அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்யும் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை மீண்டும் ஒருமுறை சொல்லலாம். அறிவிக்கை வெளியிடப்படும் தேதி ஜூன் 14, வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாள் ஜூன் 28, வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படுவதற்கான நாள் 29, திரும்ப பெறுவதற்கான இறுதி நாள் ஜூலை 1, தேர்தல் நடைபெறும் நாள் ஜூலை 17, வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் ஜூலை 20. யார் யாரெல்லாம் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன கணபதி? இப்போதைக்கு என்டிஏ கூட்டணி தான் ஒரு வேட்பாளரை முடிவு செய்வதில் ஆலோசனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. ஆரம்ப கட்டத்திலே RSS தலைவர் ஒருவரை இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் என்றும் அதற்கு ஏற்ற தலைவராக மோகன் பாகவத் தான் இருப்பார் என்றும் சிவசேனை யோசனை சொல்லியிருந்தது. அந்த யோசனையை பாரதிய ஜனதா ஏற்றுக்கொள்ளவில்லை. திரௌபதி முர்மு ஜார்க்கண்டில் கவர்னராக இருக்கிறார், அவரை கொண்டு வரலாமா என்றும் ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வேட்பாளர் யார் என்பதை இன்னும் இறுதி செய்யவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அமித்ஷா ஆகியோர் இதற்கான இறுதி முடிவுகளை எடுப்பார்கள் என தெரிகிறது. அதே போலவே எதிர்கட்சிகளும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும், பொது வேட்பாளராக எதிர்கட்சிகள் சார்பில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் கூட சமீபத்திலே இது பற்றிய ஆலோசனைகள் சென்ற வாரத்திலே நடந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். ஆகவே அந்த சூழ்நிலையிலே அது ராஜ்மோகன் ராஜியாக இருக்கலாமா, அல்லது சரத் யாதவாக இருக்கலாமா, அல்லது வேறு ஏதேனும் வேட்பாளராக இருக்கலாமா என்று பல்வேறு ஆலோசனைகள் இருக்கும் சூழ்நிலையிலே அது ஒரு மதச்சார்பற்ற தன்மை கொண்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பது மட்டும் எல்லா கட்சிகளுமே வலியுறுத்தி இருக்கின்றன. ஆகவே தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்டது. இனிமேல் விரைவாக அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய காய்களை நகர்த்துவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இதை அரசியலோடு தொடர்புபடுத்தி பார்க்க முடியுமா? இதன் விளைவுகள் அதில் தாக்கம் ஏற்படுத்துமா? நிச்சயமாக சமீபத்திலே பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களிலே பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு சட்டசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. அதே போலவே வடகிழக்கு மாநிலங்களிலே 3 இடங்களிலே அரசு அமைத்திருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலிலே நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு என்டிஏ கூட்டணி பலமாக இருக்கும், சிவசேனா கட்சி தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில இருக்குமா, அல்லது தனித்து வேறு யாருக்கேனும் நாங்கள் வாக்களிப்போம் என்று முடிவு செய்யுமா? ஏனென்றால் அந்த விதத்திலே பாரதிய ஜனதா மற்றும் சிவசேனை உறவு அந்த அளவு பலமாக இல்லை. பல நேரங்களிலே விரிசல்கள் காணப்படுகின்றன.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்டிஏ ஒற்றுமையாக இருக்குமா என்பது முதலில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அப்படி இருந்தால் பெரும்பான்மை வெற்றி பெறுமா, எவ்வளவு பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்பதெல்லாம் ஊற்று நோக்கப்படும். அதே சமயத்திலே எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை எந்த அளவுக்கு பலமாக இருக்கும், காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே செயல்படுவதற்கு எல்லோரும் ஒன்று கூடுவார்களா, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஒருவருக்கு எதிராக ஒருவர் மேற்கு வங்காளத்தில் இருந்தாலும் எதிர்க்கட்சி கூட்டணியிலே ஒன்று திரள்வார்களா என்பதெல்லாம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்கும். இதன் அடிப்படையிலே இனிவரும் நாட்களிலே சட்டசபை தேர்தல் மற்றும் 2019 பொதுத் தேர்தல் ஆகியவற்றில் கூட்டணிகள் எப்படி அமையும் என்பதை ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஏற்கனவே இருதரப்புக்கும் இருக்கும் பலம் எவ்வளவு என்று சொல்லுங்க. இப்போதைய சூழ்நிலைப்படி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கணிசமாக இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு என்டிஏ கூட்டணியில் இல்லாத கட்சிகள் கூட ஆதரவு அளித்திருக்கின்றன. குறிப்பாக நாம் பார்க்க போனோம் என்றால் ராஜசேகர் ரெட்டியின் மகனான ஜெகன் ரெட்டி தனது கட்சியின் ஆதரவு என்டிஏ கூட்டணிக்கு உண்டு என்று அறிவித்திருக்கிறார். அதே போலவே அதிமுகவின் ஆதரவு என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு பலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 50% மேற்பட்ட வாக்குகளை